கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவலாக டெய்லி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ போடணும்னு ஒரு கான்செப்ட்டு. ஆக்சுவலாக மோட்டிவேஷ்னல் வீடியோ நமக்கு கிடைக்கல, அதனால் நான் டெய்லி பண்ணுற ப்ராசஸை நான் வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு அபிப்பிராயத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இது ஒரு மிக்சர் பாக்கெட்டு. நான் டெய்லி காக்காவுக்கு ஃபீட் பண்ணுவேன். அதே ஒரு கான்செப்டாக போட்டுருவோமே அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள் நான் எப்படி காக்காவுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. டெய்லியும் நான் ப்ராசஸ் பண்ணுறது நீங்களும் வேணால் ஃபீட் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுன்றது ஒரு நல்லது தான். அது எந்த உயிரினமாக இருந்தாலும் அது நல்லது தான். மனுஷால், பறவை எதாக இருந்தாலும் ஓகே தான். இவதை பாருங்கள், இவ தான் நம்ம வீட்டு ஆள் செல்ல ஸ்கூபி. இப்போ பாருங்கள் நான் எப்படி வச்சு நான் எப்படி எங்கள் வீட்டு மாடியில் இது பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஹேபிட் தான். இதுவே ஒரு டெய்லி ப்ராசஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாயில்லா ஜீவனுக்கு நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு தெரில. என் வீட்டில் பண்ண சொன்னாங்க, நான் ஆக்சுவலாக அது பண்ணுறேன். இது பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிங்க மாடியில் சும்மா ஒரு இது பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஓகேங்களா. நான் எப்போயுமே வச்சுட்டு போயிடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்ன தெரில, உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி தட்டினோன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்னு. புறா மாரி பறந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஐ திங்க் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே இப்படி பறந்து போக மாட்டாங்க. இன்றைக்கி என்னவோ பயந்துட்டாங்க போல். ஏன்னா நான் சைடில் போய் நின்று வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்களேன். இந்த மாதிரி தினமும் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். இல்லாதப்பட்டவங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு கடமைன்ற நினச்சிக்கிட்டு காக்காங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் எல்லோரும் ஃபீட் பண்ணிட மாட்டாங்க காக்காங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஒரு மாடியில் ஒரு ஃபீட் பண்ணுறது வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் திருப்பி தட்டிட்டு போயிடுறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். இதுதான் நம்ம மண்டே மோட்டிவேஷனல் வீடியோ. நம்ம மண்டே மோட்டிவேஷனல் வீடியோவை இதுவாக கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஓகே, பை பாய்.